அபி வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ராகவ பார்த்துடுறாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார்? ஒரு வேளை ஏதாவது வேலையை வந்திருப்பாரு, ஒன்றும் புரியலையே. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அவங்கள தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அனு கேட்குறாங்க. இந்த மாதிரி ராகவ பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அனு வந்து ஒரு வேளை ஆகாஷம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து எல்லா இடத்துலையும் வீடு தேடி அலையிறாரு. ஆனால் வீடே கிடைக்கல. பார்த்தா வந்து அபியோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவருக்கு வீடு தராங்க, தாத்தாவும் பாட்டியும். இந்த மாதிரி வந்து அனு வந்து நீ விரும்புறியாப்பா, உன்னை அனு விரும்புகிறாரு தான் நானும் நினைக்கிறேன். அதனால் வந்து நாங்களும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க தான், அதனால் உனக்கு நான் வீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. இதனால் வந்து அபியோட வீட்டில் பக்கத்து வீட்டிலே வந்து தங்குறாங்க நம்ம ராகவும் ஆகாஷும். அதை பார்த்து வந்து அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக வந்து இவங்களுக்கு வீடு கொடுத்தீங்க, எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏன் வீடு நான் யாருக்கு வேணால் கொடுப்போம், வேலையை பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க, நான் விடவே மாட்டேன், எப்படியாவது வந்து இவங்களை இந்த வீட்டிலேருந்து காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, வேணும்னே தண்ணியை ஊற்றி விட்றாங்க வாசல்லாம். அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து வரும்போது கலர் பொடியை வந்து ராகவ் மேலே போட்டு விட்டுறாங்க. ராகவ் வந்து கண்ணெல்லாம் பட்டுடுது. உடனே ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நான் எல்லாம் பண்ணின்னு தான் இருப்பேன், பார்க்க தானே போகிறீங்க, நான் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் நீங்களே இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா இல்லையா பாருங்கள். இங்கே பாரு, நான் எக்காரணம் கூட போகவே மாட்டேன், எப்படியாவது அணுவையும் ஆகாஷையும் சேர்த்து வைக்காமல் நான் விடவே மாட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, என் அக்கா மனசில் குட்டி பாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பாஸும் உங்கள் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிச்சுக்கோ போ அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஐடியா பண்ணுறாங்க, எப்படியாவது இவர் போகும்போது வேறு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியில் காற்றை வந்து எடுத்து விட்டுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ வண்டி வந்து காற்று இல்லையே அப்படின்னோடனே, எல்லாம் நான் தான் காரணம் அப்படின்றாங்க. அதை கேட்டு, ஏன் இப்படி இடியட் மாதிரி நடந்துக்கிறேன், எதுக்கு அப்படி தொல்லை பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ராகவுக்கு. ராகவ் போகும்போது வந்து வேணும்னே வந்து தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சறுக்கு வரன்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ராகவ் மேலே வந்து குப்பையை கொட்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இதனால் வந்து ராகவ் வந்து இந்த இடியட் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அணுகிட்ட வந்து ஆகாஷ் வந்து நிறைய சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அணு வந்து பார்த்துட்டு ஆகாஷை அவாய்ட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டில் ஆல்ரெடி வந்து பணம் கொடுத்த அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, வந்து பிரச்சனை பண்ணுறாரு, சாமான்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, என் பணத்தை கொடுக்கல அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தகராறு பண்ணுறாரு. தடுக்க வர அபியும் கையை பிடிச்சி அப்படியே வந்து முறுக்கிறாரு. கூட இந்த ரவுடிஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க, எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போடுறாங்க. உடனே வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போது வந்து ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பொண்ணு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அபியும் அணுவும் பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஆகாஷும் வந்து நம்ம ராகவ் அங்கே வந்துடுறாங்க. வந்து அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஆகாஷ் வந்து அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ராகவ் வந்து எல்லாரையும் அடித்து போட்டு, அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்குலாம் மரியாதை, இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புறம் அவ்வளோதான், இந்த இடமே நீங்கள் இருக்கக்கூடாது, போகிறீங்களா பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடித்து விரட்டுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்களாம் ஓடி போயிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அப்போ ராகவையும் ஆகாஷையும் பார்த்துட்டு, உங்களை பற்றி வந்து ரொம்ப திட்டிட்டு இருந்தா, இப்போ எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க அத்தை வந்து, இவங்களை பாராட்டிட்டு இருக்காது, இவங்க யாரும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு, யாராக இருந்தா எல்லாம் நல்ல பசங்களாக தானே இருக்காங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இப்போ சொல்லலாமா வேணாமா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து யோசிக்கிறாங்க, அபியோட அத்தை. அடுத்து வந்து அபி வந்து, ஐயோ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன்